தக்காளி விலை அதிகரிப்பால் அதன் விற்பனை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சென்னை கோயம்பேடு காய்கறி வியாபாரிகளுடன் நமது செய்தியாளர் ரேவதி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதாக வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு தக்காளி விலை வெகுந்த குறைவான விலையிலேயே விற்கப்பட்ட நிலையில் ஒரு சில நாட்களில் அதிகப்படியான விலை உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம் இருக்கிறது, எந்த அளவிற்கு விலை உயர்ந்திருக்கிறது என்பது குறித்து வியாபாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஐயா வணக்கம். இப்போ தக்காளி விலை தொடர்ந்து உயர்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன காரணங்களுக்காக உயர்ந்திருக்கு, எவ்வளவு விலை உயர்ந்திருக்கு? தக்காளி 4 கிலோ 100 ரூபா போயிட்டு இருந்தது. இப்போ கிலோ 80 ரூபா எடுத்து போகுது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தக்காளி. என்ன காரணம்னா மழை பெய்யுது. கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடுக்கு தக்காளி தேவை, கேரளாவுக்கு தக்காளி தேவை, கர்நாடகா, ஆந்திரா அந்த 5 ஸ்டேட்டுக்கும் தக்காளி தேவைப்படுறதுனால விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது மழை பெய்யறதுனால தக்காளி செடிங்கெல்லாம் நிறைய அழிஞ்சிருச்சு, அதுதான் காரணம். ரெண்டாவது நேற்று பக்ரீத்து, அது கொஞ்சம் இந்தியா முழுக்க தேவைப்படும், அது ஒரு வேக்கன்சி. அதனால தொடர்ந்து விலை ஏறிக்கிட்டு இருக்குது. இந்த விலை தொடர்ந்து நீடிக்கும் இந்த ரேட்டு. இதுக்கப்புறம் குறையறதுக்கு வாய்ப்பு இல்லையா? ஏன்னா கடந்த நாட்களை பார்க்கும் பொழுது 30 ரூபாய் 20 ரூபாய் கூட தக்காளி இருந்தது. இப்போ 70-80 ரூபாய் வரைக்கும் தக்காளி வந்துருச்சு. ஒரு சிலர் 50 ரூபாய்க்கு தக்காளி விற்கப்படுதா சொல்றாங்க. என்னென்ன ரகங்கள்ல தக்காளி இருக்கு, இனிமேல் விலை எப்படி மாறும்? அந்த பொடி தக்காளி மேடம், அது 50 ரூபா கிலோ போயிட்டு இருக்கு. அது பொடி, அது ரொம்ப பொடியா இருக்கும். அது 50 ரூபா போயிட்டு இருக்கு. அது மக்கள் வாங்குறவங்க அது வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரகங்கிற 80 ரூபா போயிட்டு இருக்கு மேடம் சில்லறையில கிலோ. அது ரேட் படிப்படியாக இப்போதைக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் இந்த மழை சீசனுக்கு தொடர்ந்து கர்நாடகா, ஆந்திரா மழை சீசன் இருக்கு. அதனால தொடர்ந்து இந்த ரேட்டு நீடிக்கும். குறைஞ்சா ரொம்ப பெருசாக ஒன்று குறையும், 10 ரூபா 20 ரூபா கிலோ குறையும், நார்மல் வரும். இப்போ வரக்கூடிய வரத்து எந்த அளவுக்கு இருக்கு? வரத்தும் குறைஞ்சிருக்கா, இல்ல வரத்து நம்ம எப்பயுமே எத்தனை லாரிகள் வரும், எத்தனை லாரிகள் குறைஞ்சிருக்கு? வியாபாரிகளும் சரி பொதுமக்களும் சரி எந்த அளவுக்கு வாங்குறாங்க, அந்த வாங்கும் விதம் எப்படி இருக்கு? வண்டி கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு 50 வண்டி 60 வண்டி வரும் மேடம். இப்போ 30 வண்டி தான் வந்துகிட்டு இருக்கு. பாதி குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி இங்கே கடையில் வியாபாரம் ஃபர்ஸ்ட் நாங்கள் 4 கிலோ 100 ரூபா போடும்போது 4 கிலோ தக்காளி சில்லறையில் விற்கும். இப்போ என்னன்னா எங்களுக்கு 1 கிலோ போதும், 80 ரூபாங்கும்போது 1 கிலோ போதும், அரை கிலோ போதும்னு கேட்குறாங்க. அதே மாதிரி வெளி மார்க்கெட்லையும் எங்கிட்ட எடுத்து போகிற கஸ்டமர்கிட்டையும் அவங்ககிட்ட 1/4 கிலோ போட, அரை கிலோ போடுற அவங்ககிட்ட வியாபாரம் சுலவாக இருக்குது. அதனால எங்களுக்கு விலை ஏறுறதுல ரொம்ப பாதிப்பு தான். எங்களுக்கு வியாபாரம் ரொம்ப சுலவாக தான் இருக்குது. ரொம்ப பாதிப்பு தான். இங்கே வாங்குற ரேட்டு கூட இங்கே விற்கிறது கஷ்டமாக இருக்குது. ரொம்ப சுலவாக இருக்குது வியாபாரம். எங்களுக்கு விலை குறைஞ்சா நல்லா இருக்கும். தொடர்ந்து இப்ப மொத்த வியாபாரிகள் சொன்னது கேட்டோம். அதே மாதிரி இங்க தக்காளி வாங்கி வெளி கடைகள்ல மக்களுக்கு நேரடியா விற்பனை செய்யக்கூடிய சில்லறை வியாபாரியும் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம். இப்போ நீங்க சில்லறை வியாபாரியா இருக்கீங்க, எத்தனை ஆண்டுகளா இந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப தக்காளி விலை தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு, கூடுது குறையுதுன்ற பிரச்சனை இருக்கு. பொதுமக்களோட வாங்குற விதம் இருக்கு. உங்களுக்கு எப்படி இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியுது? நான் ஒரு பெட்டிக்கு 2 பெட்டிக்கு 1 பெட்டி தான் வாங்குறேன். தக்காளி அந்த 1 பெட்டியும் அரை கிலோ தக்காளி வாங்குறாங்க. அரை கிலோ தக்காளி வாங்குறாங்க. இப்போ 1/4 கிலோ. ஏன்னா டேமேஜ் ஆயிடுது, மழைனால அடிப்படுது, தக்காளி நல்லா இருக்க மாட்டேங்குது. அதனால அப்படி செய்யறாங்க. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்களால வாங்க முடியல, விலை அதிகமா இருக்கு, ஏன் காரணம் கேட்கறாங்க. நான் சொல்றது மழைனாலுமா, அதனால வியாபாரம் எங்களுக்கும் டல்லா தான் இருக்கும். தக்காளியும் நல்லா வரதில்லை. இப்போ விலை அதிகமாக தான் இருக்கு. பக்ரீத் பண்டிகை அப்படி இப்படின்றது வந்ததுனால எங்களால் வியாபாரம் பண்ண முடியல. நீங்களும் கொஞ்சம் வாங்கி வியாபாரம் பண்ணுறதுனால ஓரளவுக்கு போகுது, மீடியமாக போயிட்டு இருக்கு. வியாபாரமும் தடுக்காம அப்படியே போயிட்டு இருக்கு. மக்களோட இதுவும் போயிட்டு இருக்கு. இப்போ மக்கள் ஃபீஸ் கட்டுறது, பசங்களுக்கு அத்தியாவசிய செலவுலாம் இருக்கிறதுனால மக்களும் கொஞ்சம் அப்படியே படிப்படியாக கம்மி பண்ணிட்டு வராங்க. தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் தரப்பிலிருந்து பார்க்கும் பொழுது தெரிகிறது, பொதுமக்களின் வாங்கும் திறன் இதனால் குறைந்திருக்கிறது. குறிப்பாக விலையின் அதிகமாக ஆகும் பொழுது மழையின் காரணமாக விளைச்சலும் பாதிக்கப்படுகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் அதற்கேற்றாற் போல அவர்களது தேவைகளை குறைத்துக் கொள்வதால் தெரிகிறது. இதன் காரணமாக வியாபாரிகள் அவர்களுக்கு வரக்கூடிய அந்த வியாபாரமானது குறைவதாக தெரிவித்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் இளவரசன் மற்றும் விக்ரமுடன் செய்தியாளர் ரேவதி, சென்னை.